குட் மார்னிங் சொல்லாமலே அப்படியே போயிட்டேன். அதான் வரேன். வெரி குட் மார்னிங். டைம் என்ன? 8-9. ஓகே. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஷார்ட்ஸ் எப்படி போடணும் அது எல்லாமே நான் கீழே போயிட்டு நான் ஒரு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஷார்ட்ஸு குளிக்கிறாங்க. இப்போ நான் அந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இங்கே சொல்லிடுறேன். ஓகே, 4 ஷார்ட்ஸ் நான் அந்த பிக் பாஸ் நான் ரெக்கார்ட் பண்ணணும். 4-5 நினைக்கிறேன் ரெக்கார்ட் பண்ணி போடணும். அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் அவங்க யார் என்ன ஏதுன்னு ஒரு சில இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி போடணும். அது ஒன்று. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் ஒன்று. அதுக்கப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிக் பாஸ் அடுத்தது எனக்கு ஷார்ட்ஸு. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே ஒன்று போடணும்னு நினச்சேன். அதை இன்றைக்கி நான் போட்டுருவேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வேறு என்னென்ன கரண்ட் ஈவெண்ட் அது எல்லாமே நான் எடுத்து போடணும். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று இருக்குது. அது நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணணும். அது கொஞ்சம் ஷார்ட்டாக கம்பைல் பண்ணி போடணும். அண்டு ப்ராப்பராகவே நான் போட்டுருவேன். ஏற்கனவே அதை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது சின்ன சின்ன ஷார்ட்ஸாக போட்டுருவோம். அதுக்கப்புறம் பெரிய வீடியோவாக லேட்டராக நம்ம ஃபியூச்சரில் போடுவோம். இப்போ நம்ம ஷார்ட்டாக நம்ம போடுவோம். நம்ம கலெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் ஸோ அது ஒன்று. அதுக்கு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அண்ட் இதெல்லாம் நம்ம பண்ணணும். ஓகே, அது ராசிசம் சம்மந்தமான ஒரு விஷயம். ஸோ அப்படி போகுது கதை. ஓகேவா? ஸோ அது ஒன்று. அண்டு ஸோ இவ்வளோ தான். ஓகே, அதுக்கப்புறம் அது ஒன்று. அதுக்கப்புறம் அதே ராசிசமில் வேறு ஒரு சில டாப்பிக்லாம் இருக்குது. அதுவும் நம்ம செக் பண்ணி போடணும். இன்றைக்கி புக்கு ரீடிங் பயங்கர வெறித்தனமாக ஆங்கிலத்தில் விகரஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். விஷரிஸாக என்ன சொல்லுவாங்க, வேறு ஒரு வார்த்தை. ஓகே, பயங்கர ஸ்பீடாக நம்ம புக் ரீடிங் பண்ணுறோம். அண்டு அந்த இடாவோ அதுக்கப்புறம் அதுக்கெலாம் நம்ம ஒரு டாஸ்க் ஒன்று வச்சோம்ல, இவ்வளோ புக் ரீடிங் நம்ம பண்ணி ஆகணுன்ட்டு அந்த அது பண்ணணும். அண்ட் அதே சமயத்தில் நம்ம மைண்டில் அந்த ட்ராமா தாட் எதுவுமே வரக்கூடாது. ஸோ எதுவுமே வரவே கூடாது. ஓகேவா? அது மேண்டட்டரி. ஸோ ஸ்லோ ரீடிங்கே இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இதுதான் விஷயம். அண்டு வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். அதுக்கப்புறம் வேறு ஒரு சில என்னுடைய கண்டென்ட் ஸ்பீச்சில் நான் ஒரு சில டாப்பிக்லாம் எடுத்து வச்சுருப்பேன். அதெல்லாம் நம்ம எடுத்து போடணும். அண்டு
இன்றைக்கி நாளைக்கு அதுக்கப்புறம் சாட்டர்டே வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா எடுத்து வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கணும். எல்லாமே பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி ஒரு வெப்பன் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸோ இதுதான் சரி போடணும். அது என்ன விஷயம் கண்ணு அரிக்குது. இங்கே இது வருது. ஓகே, இவங்க குளிச்சிட்டேன்னா நான் கீழே போகலான்னு பார்க்குறேன். ஸோ அது ஒன்று. ஓகே, அப்புறம் அடுத்தது வந்து இந்த பழைய புக்கை நம்ம ஸ்பீட் ரீடிங் பண்ணுறது வந்து ஒரு இதுவாக வச்சுருப்போம், அது எடுத்து வச்சுருப்போம். ஸோ அதை நம்ம பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில இந்த சேலம் லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக்கோட மீனிங்லாம் வச்சுருப்பேன். அது வந்து தனியாக ஒரு டைமிங் செட் பண்ணி நம்ம வைக்கலாம். இந்த மீனிங் வந்து நம்ம ரீட் பண்ணுறது வந்து ஒரு 15 மினிட்ஸு, ஓகேவா? அது ஒரு டைமு, டெய்லி 15 மினிட்ஸ். அது எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு ஒரு பண்ணலாம். இது எல்லாமே ஆர்கனைஸ்டாக நான் கீழே போய் ரைட் பண்ணுவேன், அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். இது வந்து மண்டே வரைக்கும் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன், ஓகேவா? மண்டே வரைக்கும் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒன்று. அதுக்கப்புறம் ஸோ அப்படியே பண்ணுவோம் நம்ம, ஓகேவா? ஸோ கீழே வந்து காலியாகிட்டு நினைக்கிறேன் ஸ்பேஸை. நம்ம அப்போ எந்த இதுவும் எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை. கீழே போய் மாத்திரை சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் இந்த சுகர் டேப்லெட் வந்து காலி ஆகிடுச்சு, வேறு ஒன்று வாங்கியிருக்கு. டைம் Wow.